ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடோடிடி. நாங்கள் இப்போ அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை தான் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை நாங்கள் யூஸ் பண்ணி கூட இருக்கோம். ஆனால் எங்களில் நிறைய பேருக்கு ஏஐண்டா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் ஏஐண்டா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, ஏஐயில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ ஏஐ எல்லாம் வந்துட்டுது, இன்னும் ஃபியூச்சரில் எங்களோட ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையா, இப்போ நீங்கள் ஏஐ லேர்ன் பண்ண வேணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும், அப்படி எல்லாத்தையும் நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் ஏஐண்டா என்ன. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹியூமன், அதாவது நாங்கள் எப்படி திங்க் பண்ணி லேர்ன் பண்ணி ஒரு டிசிஷன் அல்லது ஒரு ப்ராப்ளம் ஒன்றுக்கு சொல்யூஷன் எடுக்கிற இந்த திறன் இருக்குது தான். இதை ஒரு மிஷினுக்கு கொடுக்குற இந்த டெக்னாலஜி பேர் தான் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கு நிறைய இடங்களில் இந்த ஏஐ யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். ChatGPT, ஜெமினி இதில் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் ஜென்ரேட் பண்ணியிருப்போம், வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். அடுத்தது நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமராவில் போர்ட்ரைட் மோட், நைட் மோட், இல்லாட்டி இந்த பேக்ரவுண்ட் பிளர், இந்த இதுகளுக்கெல்லாம் இதான் பயன்படுத்தப்படுது. அடுத்தது கூகுள் சர்ச். இந்த கூகுள் சர்ச்சில் நாங்கள் ஒரு வேர்டை டைப் பண்ணிக்கல அதே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி தருது. அப்போ இங்கேயும் இதான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்தது யூடியூப். யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அந்த ஹோமில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணப்படுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் முதல் பார்த்த வீடியோஸ் எதுக்கு நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, எந்த வீடியோஸை நீங்கள் சர்ச் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ அமேசான், டெராஸ் அது மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் ஒரு லேப்டாப்பை சர்ச் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் உங்களுக்கு அதோட ரிலேட்டடான மவுஸோ கீபோர்டோ இப்படி இதில் சஜஸ்ட் பண்ண போகுது. ஸோ இங்கேயும் இந்த அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. அடுத்தது கூகுள் மேப்ஸ். இப்போ கூகுள் மேப்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எந்த ரூட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, இப்போ எந்த ரூட்டால் போனால் நீங்கள் வேகமாக போகலாம், எவ்வளவு நேரம் ஆகும், ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லுது. ஸோ இதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அடுத்தது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இப்போ டெஸ்லா போன நிறுவனங்கள் இப்போ உருவாகி கொண்டிருக்கிற இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் ரோட்ல இருக்கிற வெஹிக்கிள்ஸ், அடுத்த டிராஃபிக் சிக்னல்ஸ், இது எல்லாத்தையும் சென்சர்ஸ், கேமரா இதில் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த டிரைவிங்கில் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய மாதிரி ஏஐகள் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ இப்படியான நிறைய இடங்களில் நாங்கள் டெய்லி இந்த ஏஐ யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஏஐண்டா என்ன, ஏஐ நாங்கள் எங்கே யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு பார்த்தோம். இப்போ அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் ஏஐ இப்படி ஒர்க் பண்ணுது. ஸோ ஏஐ எங்களை மாதிரி கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ திங்க் பண்ணியோ டிசிஷன் எடுக்கிறது இல்லை. ஏஐ டேட்டா, அல்கோரிதம், கம்ப்யூட்டிங் பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த டிசிஷன் எடுக்குது. இப்போ ஒரு ஏஐ ஒரு டாஸ்க்கை செய்ய போகுதுன்னு சொன்னால் 5 படிமுறை இருக்குது. இந்த 5 படிமுறையும் தாண்டி தான் ஏஐ ஒரு டாஸ்க்கை செய்யுது. அந்த 5 படிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா கலெக்ஷன், டேட்டா ப்ராசஸிங், ட்ரெயினிங், ப்ரெடிக்ஷன், அடுத்தது லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையும் தாண்டி தான் ஏஐ ஒர்க் பண்ணுது. இப்போ நாங்கள் இந்த 5 ஸ்டெப்ஸையும் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ முதலாவது டேட்டா கலெக்ஷன். நாங்கள் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறோமோ அதை மாதிரி ஏஐ டேட்டாவில் இருந்தால் லேர்ன் பண்ண போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் உதாரணமாக சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு கேட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ உருவாக்க போகிறீங்கன்னு சொன்னால் 1000 கேட்ஸுன்ற ஃபோட்டோஸை கொடுப்போம். அதே மாதிரி டோக்குன்னு சொன்னால் ஒரு 1000 டோக்குன்ற ஃபோட்டோஸை கொடுப்போம். ஸோ இப்படி தான் இந்த கலெக்ஷன் எல்லாம் நடக்க போகுது. இங்கே ஒரு முக்கியமான பிரின்சிபிள் ஒன்று இருக்குது, அதாவது கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஸோ இதில் என்ன சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் கொடுக்குற இந்த டேட்டா தரம் குறைவாகும் அல்லது பிழையான டேட்டா கொடுத்தோம்னு சொன்னால் இந்த ஏஐல வர டிசிஷன்லையும் பிழைகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் அதிகமான டேட்டாஸ் கொடுக்குறோமோ அப்போ அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்க போகுது. இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு 1000 டேட்டா கொடுக்குற இடத்துல ஒரு இடத்துல ஒரு 10,000 டேட்டா கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த 10,000 டேட்டா கொடுக்குற இடத்துல அக்யூரசி இன்னும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம் டேட்டா ப்ராசஸிங். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஏஐ நாங்கள் கொடுத்த டேட்டா டிரெக்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது ஆர்கனைஸ் பண்ணி, அதை க்ளீன் பண்ணி, அதை ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகுது. உதாரணமாக சொல்ல போனால், இப்போ நீங்கள் பிளரான ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணும். இப்போ நீங்கள் டூப்ளிகேட் ஃபோட்டோஸ், அதாவது இப்போ ஒரு 2-3 ஃபோட்டோஸ் ஒரே மாதிரியான ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை அது ரிமூவ் பண்ணும். அடுத்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அது ஒரே சைஸுக்கு மாற்றும். ஸோ இப்படி இந்த ப்ரோசஸிங் நடக்கிறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அந்த ஏஐக்கு ஒரு அந்த டேட்டா ஒரு குவாலிட்டியான டேட்டா அது கிடைக்கும். அடுத்தது ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஏஐக்கு ஒரு அல்கோரிதம் யூஸ் பண்ணி நாங்கள் கொடுத்த டேட்டாஸ்லேருந்து பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதாவது இப்போ உதாரணமாக நாங்கள் கெட்ஸ் இந்த ஃபோட்டோஸ் கொடுக்குறோம்னு
பண்ணணும்னு சொன்னா அந்த கெட்ஸின் காது இப்படித்தான் இருக்கும், கண் இப்படித்தான் இருக்கும், அதன் உடலமைப்பு இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அது அந்த பேட்டர்ன்ஸை வந்து தானாகவே லேர்ன் பண்ணும். இதுக்கு வந்து ப்ரோக்ராமர் வந்து தனியே வந்து இது ஒவ்வொன்றையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. அது ஏஐ வந்து இது எல்லா இந்த பேட்டர்ன்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு தானாகவே ட்ரை பண்ணும். ஓகே, இப்போ அடுத்த விஷயம் வந்து ப்ரெடிக்ஷன். ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த நாங்கள் ட்ரெயின் பண்ண இந்த ஏஐக்கு வந்து புதுசாக ஒரு டேட்டா கொடுப்போம். இப்போ உதாரணமாக சொல்லலாம், இப்போ நாங்கள் இந்த கேட்ஸுன்ற ஃபோட்டோ வந்து புதுசாக கொடுப்போம். இந்த புதுசாக கொடுக்கல அது ஏற்கனவே வந்து லேர்ன் பண்ண அந்த பேட்டர்ன்ஸோட இப்போ புதுசாக நாங்கள் கொடுக்குற டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதாவது ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ஒப்பிட்டு பார்க்க வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணி ஓகே இது வந்து ஒரு 98% வந்து கெட்ட மாதிரி இருக்கு, இது ஒரு 95% வந்து கெட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இதை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது, அதாவது வந்து ப்ரொபபிலிட்டி யூஸ் பண்ணித்தான் அதை அடிப்படையாக வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. இதில் வந்து சம்டைம் வந்து சில பிள்ளைகள் வந்து வரலாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ல என்ன நடக்க போகணும்னு சொன்னால், இப்போ எங்கே பிள்ளை நடக்குதுன்னு பார்த்து இப்போ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் எதுவும் ஆட் பண்ண வேணும்னா ஆட் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து அந்த ஏஐ வந்து திரும்ப ட்ரெயின் பண்ணுவீங்க, அது அந்த அக்யூரஸியை வந்து கூட்ட ட்ரை பண்ணிடணும். ஸோ இதால் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், முதல் இருந்ததை விட பிறகு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் செய்த பிறகு ஏஐ வந்து இன்னும் அதை விட நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி அமையப்போகுது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஏஐ வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருக்கும். நான் இன்னும் அதை நல்லா உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உங்களோட ஃபோனில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் என்ரோல் பண்ண போகிறீங்க. அப்போ அதில் வந்து முதல் சொல்லுங்க ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கன்னு சொல்லும். ஸோ இப்படி வந்து உங்களோட ஃபேஸில் இருக்க டேட்டாவை வந்து அதை எடுத்து அந்த பேட்டர்ன்ஸை வந்து லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்ண பிறகு நீங்கள் ஒருவேளை ஒரு நேரம் வந்து போய் அந்த ஃபோனை வந்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுற நேரம் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களோட ஃபேஸை கேப்சர் பண்ணி இந்த லேர்ன் பண்ண பேட்டர்ன்ஸோட வந்து இப்போ இருக்கிற இந்த இப்போ கிடைச்ச டேட்டா வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கும். ஸோ ஒப்பிட்டு பார்க்கல அந்த ஒப்பிட்டு பார்க்குற வீதம் வந்து கூடவா இருந்துன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் வந்து உங்களை அன்லாக் பண்ண விடும். இல்லை அந்த ஒப்பிட்டு பார்க்கல அந்த வீதம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை வந்து அந்த ஃபோன் வந்து அன்லாக் பண்ண விடாது. ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஏஐ வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏஐ எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் சொன்னால், ஏஐ வந்து எத்தனை டைப்ஸில் இருக்குது. அதாவது வந்து ஏஐ வந்து அது இந்த திறன்கள் அது வேலை செய்கிற திறனை அடிப்படையாக வச்சு வந்து 3 டைப்ஸில் பிரிச்சு. முதலாவது நேரோ ஏஐ, அடுத்து வந்து ஜென்ரல் ஏஐ, அடுத்து சூப்பர் ஏஐ. ஸோ இந்த 3 ஏஐ பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நேரோ ஏஐன்னு சொன்னால் அதால் வந்து குறிப்பிட்ட ஒரு டாஸ்க்கை மட்டும் தான் செய்யணும். அதால் வந்து தானாக யோசிச்சு மல்டிபிள் டாஸ்க் வந்து செய்யலை. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து பார்க்குறேன்டா, இப்போ ஒரு ரோபோட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோபோட் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ரூமை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது வந்து அந்த ரூமை வந்து பெர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கும். பிறகு அதில் வந்து சொல்கிறீங்க சமைச்சு தர சொல்லி. அப்போ சமைக்கல வந்து அதை சொல்லுமே இல்லை சொல்லி எனக்கு இது வந்து தெரியாதுண்டு. பிறகு வந்து மெட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து அதே பதில் தான் சொல்ல போகுது. ஏன்னா இந்த நேரோ ஏஐ வந்து குறிப்பிட்ட டாஸ்கில் மட்டும்தான் செய்ய போகுது. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிற நிறைய ஏஐ வந்து இந்த நேரோ ஏஐக்கெலாம் வரப்போகுது. ஸோ அடுத்த 2வது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் ஏஐ. ஸோ இந்த ஜென்ரல் ஏஐ என்னென்னு சொன்னால் இப்போ அது வந்து மனிதர்களை மாதிரியே திங்க் பண்ணி லேர்ன் பண்ணி டிசிஷன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து அது மல்டிபிள் டாஸ்க் செய்யும். இப்போ முதல் பார்த்த மாதிரியே ஒரு ஜென்ரல் ஏஐ இருந்தால் அதுக்கு வந்து ரோபோட்டுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க ரூமை க்ளீன் பண்ண சொன்னால் அதை அது செய்யும். அடுத்து வந்து நீங்கள் சமைக்க சொன்னீங்கன்னா அதையும் செய்யும். இப்போ கார் வந்து ட்ரைவ் பண்ண சொன்னால் அதையும் செய்யும். இப்போ கடைசியாக வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஏதாவது ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னால் அதையும் செய்யும். ஏனெண்டா ஒரு மனிதன் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதே மாதிரி எல்லா வேலைகளையும் வந்து அதில் தானாகவே லேர்ன் பண்ணி செய்யக்கூடிய ஏஐ தான் இந்த ஜென்ரல் ஏஐ. ஸோ இந்த ஏஐ வந்து இன்னும் உருவாக்கப்படையில, அது இன்னும் வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டேஜ் தான் இருக்குது. அடுத்த 3வது டைப் என்ன சொன்னீங்கன்னு சொன்னால் சூப்பர் ஏஐ. சூப்பர் ஏஐன்னு சொன்னால் இது வந்து மனிதர்களை விட வந்து அட்வான்ஸ்டானதுன்றே சொல்லலாம். மனிதர்களை விட பல மடங்கு பவர் கூடன்றே சொல்லலாம். ஒரு ரோபோட் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ரோபோட்டோட சேர்ந்து நீங்கள் செஸ் விளையாடுறீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே இருக்கிற பெஸ்ட் செஸ் பிளேயரை கூட இது வின் பண்ணிடும். ஸோ இந்த மேக்ஸில் எல்லாம் வந்து இது வரைக்குமே ஒருத்தராலையும் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் வந்து இது சிம்பிளாக சால்வ் பண்ணும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா மனிதர்களோட வந்து எல்லா துறையிலுமே இது அறிவுத்திறன் வந்து கூடின ஒரு ஏஐயாக இருக்க போகுது. ஸோ இந்த ஏஐ வந்து ஒரு தியரட்டிக்கல் கன்செப்டாக தான் இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் மனுஷங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ எல்லாம் வந்துட்டுது. ஸோ ஏஐ வந்து நீ எங்களோட ஜாப்ஸை வந்து ஃபியூச்சரில் ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையாண்டு சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ஏஐ வந்து எல்லா ஜாப்ஸையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனால் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவை என்ன செய்யணும்னு சொன்னால் ஏஐ யூஸ் பண்ண தெரியாத வேண்டிய இடங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதோட வந்து ஏஐ வந்து எப்படியான ஒர்க்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிப்பீட்டட் ஒர்க் ஃப்ளோ இருக்கிற ஜாப்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதாவது வந்து எப்போவுமே ஒரே ரூல், ஒரே ப்ரோசஸ், ஒரே டிசிஷன், ஸோ இதுதான் மாறி மாறி ரிப்பீட் ஆக போகுதுன்னு சொன்னால் இப்படியான ஒர்க்ஸை தான் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஏனெண்டா இந்த வேலைகளில் ரூல்ஸ் வந்து கிளியராக இருக்கும்.
ஆனா சில ஸ்கில்ஸை வந்து ஏஐயால ஃபுல்லா வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு கிரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன். ஸோ இங்கெல்லாம் வந்து மனிதர்களோட பங்களிப்பு வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதால் வந்து ஏஐ நினச்சி நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏஐ டூல்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நாங்கள் லேர்ன் பண்ண வேணும். அடுத்து வந்து ஏஐயோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் பழகிப்படணும். இப்போ நீங்களும் வந்து இந்த ஏஐ பற்றி லேர்ன் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். முதலாவது வந்து இந்த ஐடியில் இருக்கிற பேசிக் கன்செப்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தன். ஸோ நானும் உங்களுக்கு அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம் வந்து ஏன் எல்லாரும் வந்து பைத்தனை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வந்து ஏஐ வந்து உருவாக்க இயலாதா என்று வந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஏஐ வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வந்து உருவாக்க இயலும். ஆனால் ஏன் பைத்தன் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தனில் வந்து சின்டாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து ஒரு 10 லைன்ஸில் எழுத வேண்டிய கோடை பைத்தனில் வந்து 3 அல்லது ஒரு 4 லைன்ஸில் வந்து எழுத முடியும். அதால் வந்து பிகினர்ஸுக்கு வந்து லேர்ன் பண்ணி ஈஸியாக இருக்கும். இன்னும் ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐக்கான நிறைய லைப்ரரிஸ் வந்து இந்த பைத்தன்லேயே இருக்குது. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாம் வந்து ஒரு ஏஐ மாடலை வந்து உருவாக்குற இந்த வேலையை வந்து இன்னும் ஈஸியாக்குது. அடுத்தது வந்து மூன்றாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள், ஓப்பன் ஏஐ, மெட்டா, மைக்ரோசாஃப்ட், என்விடியா இது மாதிரியான அந்த பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பைத்தனை தான் அதிகமாக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கேன். ஸோ இந்த காரணங்களால தான் பைத்தனை வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த பைத்தன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க. பைத்தன் வந்து பிகினராக இருக்கிற உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ண இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஏஐ வந்து உங்களுக்கு ஏஐ பற்றி லேர்ன் பண்ணணும், ஏஐ வந்து உருவாக்க வேணும்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் மட்டும் போதாது, மேத்தமெட்டிக்ஸ் வேணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜிப்ரா, ஸோ இதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நீங்கள் ஏஐ பற்றி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங், மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் எல்லாம் வந்த பிறகு மெஷின் லேர்னிங்னா என்ன, அல்கோரிதம் எப்படி ஒர்க் பண்ணுது, டேட்டாலேருந்து ஏஐ வந்து எப்படி லேர்ன் பண்ணுது, இதுல எல்லாம் வந்து நீங்க லேர்ன் பண்ண வேணும். அதுக்கு பிறகு வந்து டீப் லேர்னிங், நேச்சுரல் நெட்வொர்க்ஸ், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஜெனரேட்டிவ் ஏஐ, இப்படி வந்து நீங்க அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறது மட்டும் காணாது, இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க சின்ன சின்ன ஏஐ ப்ராஜெக்ட்கள் செய்து பார்க்கணும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதோட வந்து உங்களோட ஸ்கில்லும் வந்து டெவலப் ஆகும். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஃபைனலி இப்போ ஏஐ பற்றி தெரியாத ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஏஐண்டா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, நாங்கள் எங்கெங்கே ஏஐ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஸோ ஏஐயில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இப்போ ஏஐ பற்றி நான் படிக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து கிளியராக அவைகளுக்கு மறுமொழி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.